திருப்பால கிராமம்தான் நான் பிறந்து வளர்ந்த இடம். அமைதியான சூழல், சந்தோஷமா உழைக்கிற மக்கள். எங்களுக்குன்னு ஒரு சின்ன கோவில், அதுல வருஷத்துக்கு ஒரு திருவிழா. அங்கே தமிழண்ணேன்னு ஒருத்தர் இருந்தார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். கொஞ்சம் நில்லுங்கம்மா. மற்றவங்களுக்கு எப்படியோ, நான் அவரை சொந்த அண்ணனா தான் பார்த்தேன். அவர்கிட்ட படிக்கிற குழந்தைங்கிட்ட மட்டுமல்ல, என்கிட்டையும் அவர் ரொம்ப பாசமா இருந்தார். யாருக்கா இருந்தாலும் தன்னால முடிஞ்ச உதவிய உடனே செய்வார். நான் பள்ளிக்கூடம் போன நேரம் போக தோப்பு, கம்மாக்கரை, ஆலமரம்னு அவரோட தான் எல்லா இடத்துலையும் சேர்ந்து சுற்றுவேன். அவரோடு இருந்த அந்த நாட்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் காட்டாம என் சந்தோஷத்துக்காகவே என்னோட சேர்ந்து விளையாடுவார். கிருஷ்ணா, இங்க வா. சொல்லுங்கண்ணே. சரி சரி, வா போலாம். அவரு தான் எனக்கு ரோல் மாடல். அவருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. பொண்டாட்டி மேல அவர் உயிரையே வச்சிருந்தார். உலகால அளவு தண்ணியில பொண்டாட்டிய காப்பாத்த குளத்துல குதிக்கிறிய. உங்ககிட்ட எல்லாம் என் பிள்ளைகளை படிக்க வச்சா அவங்க உருப்பிட்ட மாதிரி தாயா. ஆளையும் மண்டையும் பாரு. அவங்க 2 பேரும் இருந்த அந்யோன்யத்தை பார்த்துட்டு ஊரே அவங்கள ஆதர்சன தம்பதிகள்னு சொன்னுச்சு. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனேன். அண்ணனை இனிமே கொஞ்ச நாளைக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. கிருஷ்ணா, இங்க வாடா. உங்க அண்ணன் உங்ககிட்ட 50 ரூபா கொடுக்க சொன்னாரா? கேதத்துக்கு போயிருக்காரா? சாயந்தரம் வந்துருவேன்னு உங்ககிட்ட சொல்ல சொல்லியிருக்காரு. என்ன அப்படி என்னடா முடிக்கிற? புட்ரா லூசு பையன், காசை கூட வாங்காம போறான்.
கிருஷ்ணா இங்க நிக்கிற? உங்களை தான் பார்க்க வந்தேன். யார் வீட்டில் கேதான்? அதை ஏன் கேட்குற? பெரிய வயிற்றுச்சல்றா. என்னண்ணே சொல்கிறீங்க? என் அத்தம்மா அவன் பாலு இருக்கான்ல, அதான் உனக்கு தெரியுமே. என்னண்ணாச்சு அவருக்கு? அவன் பொண்டாட்டி வேற யார் கூடயோ தொடர்பில் இருந்திருக்கா. அது தெரிஞ்சு அவளை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் பிள்ளைங்க 2 நடுத்தெருவில் நிற்கிதுடா. ஏனே இப்படிலாம் பண்ணுறாங்க? டேய், பொம்பளைங்க தப்பு பண்ணுறது தெரியாத வரைக்கும் தான். அவள் புருஷனுக்கு தெரிஞ்சிச்சு மானஸ்தனாக இருந்தால் தூக்கில் தொங்கிடுவான், கோவக்காரனாக இருந்தால் இப்படி கொலை பண்ணுவான். அது சரி, நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த? டீ கடை பாய்கிட்ட ரூபா வாங்கிட்டேண்ணே. அட, இதை சொல்லத்தான் இவ்வளோ தூரம் வந்தியா? சரி கிருஷ்ணா, நாளைக்கு பார்க்கலாம். வீட்டில் உன் அண்ணி தனியாக இருப்பான். தமிழண்ணே, டே வாடா, நானே உன்னை பார்க்கணும்னு நினச்சேன்டா. மாலை அந்த பையை எடுத்துட்டு வா. திருவிழா வருதுலடா, உனக்கு துணி எடுத்துருக்கேன்டா, வாங்கிக்கடா. அண்ணே நீ என்னடா எதையோ மறைக்கிற? அப்புறம் சொல்கிறேண்ணே, நானும் உங்களுக்கு துணி எடுத்திருக்கேனே. டே, எனக்கு எது? மறக்காமல் வாங்கிக்கண்ணே. சரி குட்ரா, திருவிழாவோட கலக்கிரும். அந்த வருஷம் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வாழ்க்கையில் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் அவர் மனைவியை காணான்னு என்கிட்ட வந்து சொன்னார். நாங்கள் 2 பேரும் எல்லா இடத்துலையும் தேடணும். அவர் மனைவி கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் பார்த்த விஷயத்த சொல்லாமல் இருக்க முடியலை. உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். இதை ஏன்டா முன்னாடியே என்கிட்ட சொல்லலை? இதை நான் அன்னைக்கு பஸ் ஸ்டாப்புக்கு சொல்லத்தானே வந்தேன். ஆனால் நீங்கள் அன்னைக்கு சொன்ன விஷயத்த கேட்டு என்கிட்ட சொல்லியிருந்தா நானே பேசி சரி பண்ணியிருப்பேன்ல. என்னை மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணே, போடா. அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே முடியலை. சில வருஷத்துக்கு அப்புறம் அவரை நான் எப்படி பார்த்தேன் தெரியுமா? ஒரு நிமிஷம். யோ, ஓன் துணியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. என்ன உலகமோ. தமிழண்ணே,
பசிக்குது, ஏதாவது வாங்கி தரியா? தமிழல 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 பேர்லாம் நான் பாத்துக்கிறேன். கல்யாணம் பண்ணிராத, விட்டுட்டு ஓடிடுவாளுங்க தெரியுமா? தேரான் தெளிவும் தெளிந்தான் கனயுறவும் தீரா இடுமை தரும். கல்யாணம் பண்ணிராத. சிங்கம் மாதிரி இருந்த அவரை அந்த நிலைமையில் பார்த்த அன்னைக்கு எனக்கு பாதி உசுறு போச்சுடி. அதுக்கப்புறம் எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சு பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலான்னு பல இடங்கள்ல நான் தேடினேன்.